திசைகள். ஈழத்தமிழர் வாழ்வானது இலங்கையை அந்நியர் கைப்பற்றிய காலத்திலிருந்து பல்வேறு அடக்குமுறைகளுக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் ஒடுக்குமுறைகளுக்கும் சமமற்ற வள பங்கீடுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தது. இயற்கை வளங்கள் மீதான சுரண்டல், மனித உழைப்பின் மீதான சுரண்டல், சமூக அரசியல் பொருளாதார பாரபட்சங்கள் என அடக்குமுறைகளும் உரிமை மறுப்புகளும் அதிகரித்துக் கொண்டே இருந்துள்ளன. இலங்கையின் சுதந்திரத்திற்கு பங்களிப்பு வழங்கிய தமிழ்ச் சமூகம் பின்னாளில் சுதந்திரம் பறிக்கப்பட்ட சமூகமாக்கப்பட்டதே வரலாற்று உண்மையாகும். அன்றைய அரசியல் தலைமைகள் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக அகிம்சை வழியில் பலதரப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்த போதும் அவைகள் குறித்து தென்னிலங்கையில் ஆட்சி பீடமேறிய அரசியல் தலைமைகள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. தென்னிலங்கையின் அலட்சிய போக்கும் தமிழ் மக்களின் உரிமை போராட்டமும் வலுப்பெற்றிருந்த நிலையில் வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்கள் தாயக மண்ணின் தாயக உறவுகளின் சுதந்திர வாழ்வு உரிமைகள் குறித்து ஆயுதமேந்தி போராட முற்பட்ட வேளையில் அரசாங்கம் தமிழ் இளைஞர்களின் போராட்டத்தை அடக்கும் வகையில் புதிய சட்டமூலங்களை உடனடியாக கொண்டு வந்து நிறைவேற்றியது. அன்றைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான அரசாங்கம் 1979ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியது. குறித்த பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு அமைய தேசிய அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், மக்களின் சுதந்திரம், தேசிய சொத்துக்கள் மீதான அழிவு, பிரிவினை கோட்பாடு என்பவற்றை முன்னெடுக்கும் நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கையை இலங்கையின் போலீஸ் திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்பன முன்னெடுத்திருந்தன. சட்டத்துக்கு முரணான வகையில் செயல்படுகின்ற தனிநபர்களை உள்ளடக்கிய குழு, அமைப்புகள், ஒழுங்கமைப்புகள் என்பன இலங்கைக்குள்ளும் வெளியிலும் செயற்படுவதற்கு குறித்த சட்டத்தின் மூலம் தடை ஏற்படுத்தப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டம் என்று கொண்டு வரப்பட்ட சட்டமானது உலகிலே இருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள், கோட்பாடுகள், மனித உரிமை சட்டங்கள் என்பவற்றுக்கெல்லாம் ஒரு முரணான, அந்த சட்டங்களை எல்லாம் மிக மோசமாக மீறுகின்ற, சர்வதேச சட்ட வரம்புகளை மீறுகின்ற ஒரு கொடுமையான சட்டமாக கருதப்படுகின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம். அதனுடைய மிக குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற நபர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் பூரண விசாரணைகளும் விளக்கங்களும் நீதிமன்றத்தில் முடிந்து தீர்ப்பளிக்கப்படும் வரை தடுப்பு காவலில் விளக்கமறியலில் வைக்கப்பட முடியும் என்று பயங்கரவாத தடை சட்டம் கூறுகின்றது. இத்தகைய ஒரு கொடுமையான ஒரு தனி மனித சுதந்திரத்தை மீறுகின்ற ஒரு சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய தமிழ் அரசியல் கைதிகள் மிக நீண்ட காலமாக, என்னை பொறுத்தவரையில் குறிப்பாக எல்லோருமே யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து ஆக குறைந்தது 6 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே ஒரு மிக குறுகிய, மிக சிம்பிள் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள், சாதாரண ஒரு பெரும்பான்மையுடன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட முடியும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இது ஒரு தற்காலிக சட்டம் என்று தான் கூறினார்கள். ஒரு குறுகிய காலத்துக்கு அமுலில் வைத்திருக்கப்படும் ஒரு சட்டமாகத்தான் இருக்கும் என்று கூறினார்கள். இருந்த பொழுதும் அது 20 ஆண்டுகளுக்கும் தாண்டியும் தமிழ் மக்கள் மீது ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் ஜெனீவாவில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அத்தனை அரசியல் கைதிகளும் மிக இலகுவாக விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. சட்டமாதிபர் அனுமதி வழங்குகின்ற பட்சத்தில் அனைத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கைதிகளையும் பிணையில் விடுவிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடும் இருக்கின்றது. எல்லா அரசியல் கைதிகளும் பயங்கரவாதிகள் என்கின்ற பொழுது இங்கு நடைபெற்றது ஒரு இன முரண்பாடு கூடான ஒரு யுத்தமாக கருதாமல் வெறும் பயங்கரவாதம் என்று கருதுவார்களே. ஆனால் ஏன் இன நல்லிணக்கம் என்று இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் கூறுகின்றார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. அதன் அடிப்படையில் 1980ஆம் ஆண்டிலிருந்து பல தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு களுத்துறை பூசா சிறைச்சாலை, கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலை உட்பட நாடு பூராகவும் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக 1983ஆம் ஆண்டு
இலங்கையில் தமிழ் இனத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனக்கலவரத்தின் போது பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த குட்டிமணி மற்றும் தங்கத்துறை உட்பட பலர் சிங்கள காடையர்களினால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தனர். இன்றைக்கு உள்நாட்டில் யுத்தம் நிறைவடைந்துள்ள நிலையிலும் அரசியல் கைதிகளின் அவல வாழ்க்கை தொடர்கின்றது. கடந்த 30 வருட கால யுத்தமானது இலங்கை தமிழர் மத்தியில் பல்வேறு விதமான அழிவுகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் தமிழ் அரசியல் கைதிகள் என்ற விடயமானது தற்பொழுதும் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையும் நீடித்து கொண்டிருப்பதான் தமிழ் மக்களுக்கு காணப்படுகின்ற மிகவும் வேதனையான விடயமாக காணப்படுகிறது. யுத்தம் நடந்த கால பகுதியும் சரி, அதுக்கு பிற்பட்ட கால பகுதியிலும் சரி, குறித்த தமிழ் அரசியல் கைதிகள் இலங்கை அரசாங்கத்தின் போலீசார் மற்றும் பயங்கரவாத தடைச்சட்ட பிரிவினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறித்த தமிழ் அரசியல் கைதிகள் வடகிழக்கு, கொழும்பு, மலையம் உட்பட்ட பகுதிகளில் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் பல்வேறு துன்புறுத்தலுக்கு மத்தியிலும் சிறைக்கூடங்களில் 5 தொடக்கம் 20 வரையான காலப்பகுதியில் தமது இளமை, தமது வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாத்தையும் இழந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இன்று வரை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, நீதித்துறையின் என்பனர் இந்த குறித்த விடயம் குறித்து, அதாவது அரசியல் கைதிகளுடைய விடயம் குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவர்களை பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே இன்று காணப்படுகின்ற ஒரே ஒரு கோரிக்கையாக காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தனிநாட்டு கோரிக்கைக்கான போரில் வடக்கு, கிழக்கு, கொழும்பு, மலையகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த தமிழ் இளைஞர்கள் பொய்யான காரணங்கள் மற்றும் பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1995ஆம் ஆண்டு இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய நிலையில் பல தமிழ் இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் பின்னரான காலத்தில் யுத்த நிறுத்தம், சமாதான உடன்படிக்கை, ஆட்சி மாற்றம் என பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் இலங்கையில் அரங்கேறியிருந்தன. 2005ஆம் ஆண்டு புதிய ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச பதவியேற்ற கையுடன் 2006ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை தனது நட்பு நாடுகளின் பங்களிப்புடன் தீவிரமாக முன்னெடுத்திருந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ் மக்களின் ஆயுத ரீதியான விடுதலை போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. 4ஆம் கட்ட ஈழப்போர் உச்சமடைந்திருந்த காலகட்டத்தில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் இயங்கி வந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு தமிழ் இளைஞர்கள் பலரை கடத்தி காணாமல் போகச் செய்ததுடன் பலரை விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் விடுதலை புலிகள் என்ற போர்வையில் சிறைகளில் அடைத்திருந்தனர். நம்முடைய அரசியல் கைதிகள் மிகவும் ஞானமான எந்த விதமான பிழையும் இல்லாமல், இரண்டால் தங்களை தடுப்பில் வச்சிருக்கிற சட்டமே பிழையென்று அந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் தங்களுடைய விடுதலையை வலியுறுத்தி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அந்த கோரிக்கை மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கொள்கை. நிபந்தனை இல்லாமல் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். நம்முடைய புலம்பெயர்ந்த மக்கள் மட்டுமல்ல, தாயகத்தில் வாழ்கின்ற மக்கள் கூட இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக பாடுபட வேண்டிய கட்டாய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் சந்தேகப்பட்டது எங்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தங்களுடைய உரிமைக்காக போராடுறதுக்காகத்தான் சந்தேகப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே போராட்டத்தோட நேரடி தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காகத்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நபர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் உதவி செய்ய வேண்டிய கட்டாய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் புலம்பெயர்ந்த மக்களும் இந்த விடயத்தை சரியாக அந்த பின்னணி, அரசியல் சட்ட பின்னணியையும் சரியாக விளங்கி கொண்டு எந்தளவுக்கு அவர்களுடைய விடுதலைக்கான கோரிக்கை ஒரு நியாயமானது என்பதை விளங்கி கொண்டு இந்த போராட்டத்துக்கும் இந்த முயற்சிகளுக்கும் அவர்களுடைய விடுதலைக்கான முயற்சிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கணும் என்று நாங்கள் தயவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். என் மகனுக்கு பேர் கோபிநாத். 2009ஆம் ஆண்டு ரகம் தரப்பில் இருக்கிறார். 89ஆம் ஆண்டு பிறந்தவர். நான் அவரை விட்டால் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். எனக்கு வயது முன்னேற்றத்தில் என்னால் ஒன்றும் செய்யலாமல் கிடக்கு. எனக்கு 66 வயது, 2 பிள்ளைகளும் இருக்கிறோம். மகன் கடைசி மகன் இருக்கிற மனசி எல்லாமே பெரிய துன்பப்படுறோம். அவர் வந்தால் கொஞ்சம் எனக்கு லேசாக இருக்கும். அவர் விடாமல் பெரியது அவரும் அங்கே அழுதுன்றிருக்கிற முடியணுன்றது. இப்போ அவன் வாழ்க்கையே அங்கே இவ்வளோ காலமும் 6 வருஷமாக உள்ளுக்கு இருந்து பெரிய துன்பப்பட்டுருக்கிறார். என்ன செய்யணுன்னு தெரியாமல் கிடக்கு. அரசாங்கம் பார்த்து
ஒரு விடுதலைக்காக வேண்டிய செய்தங்களை தரணும். எனது கணவர் 6 வருடமாக சிறையில் 6 வருடத்துக்கு மேலாக சிறையில் வாழ்ந்து வருகிறார். எனது குழந்தை மகன் சிறையிலே தான் அவர்களை முதலாக பார்த்தது. சின்ன வயதிலேயே எங்களை விட்டு பிரிந்து விட்டார். குழந்தையை வளர்ப்பதற்கு வேண்டிய வருமானமோ போதிய வசதியற்ற நிலையில் வாழ்ந்து வருகிறோம். நாளாந்த தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. மிகவும் ஆவலோடு அரசாங்கத்தின் முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குழந்தைகள் மிகவும் ஒரு ஏக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்கு எங்களால் முடியாத நிலையில் இருக்குது. ஏனென்றால் அவர்கள் குழந்தைகள், அவர்களுக்கு எப்படி ஆறுதல் படுத்துவது, அவர்கள் தாங்களே ஆறுதல் படுத்துவதற்குரிய புத்தியோ அறிவோ அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்காக வேண்டாலும் இந்த அனைத்து சிறை கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் புலிச்சந்தக நபர் என்று கைது செய்யப்பட்டிருந்த வவுனியாவைச் சேர்ந்த 28 வயதுடைய நிமலரூபன் 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி மகர சிறைச்சாலையில் உயிரிழந்திருந்தார். அதேபோல யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரித்தானிய பிரஜையான விஸ்வலிங்கம் கோபிதாஸ் மர்மமான முறையில் 2014ஆம் ஆண்டு மெகசின் சிறைச்சாலையில் உயிரிழந்திருந்தார். இவ்வாறு தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள சிறை கைதிகளின் தாக்குதல்களுக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட வரலாறு கடந்த 1983இல் இருந்து 2014 வரை காணப்பட்டது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட காலப்பகுதியில் சுமார் 12,000 விடுதலை புலிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை சமூகமயப்படுத்திய இந்த அரசாங்கம் சுமார் 217 அரசியல் கைதிகள் விடயத்தில் தொடர்ச்சியாக மௌனம் சாதித்து வருகின்றது. அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை, சமூக வாழ்க்கை குறித்து அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை வலியுறுத்திய போதும் அவர்களுக்கான முடிவினை இந்த கடந்த கால அரசாங்கம் சரி, தற்பொழுது காணப்படுகின்ற நல்லாட்சி அரசாங்கம் சரி வழங்குவதாக காணப்படவில்லை. குறிப்பாக அனுராதபுரம், வெலிக்கடை, பூசா, மகேசன் போன்ற சிறைச்சாலை உட்பட 14 சிறைச்சாலைகளில் 217 அரசியல் கைதிகள் இதுவரை எந்தவித நீதிமன்ற நடவடிக்கைகளோ சட்ட நடவடிக்கைகளோ விசாரணைகள் இன்று தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து வீட்டிற்கு வந்து கூலி வேலை செய்தால் நம்மை பார்த்து வந்தார். அதற்கமைய அப்படி என்னுடைய கணவர் எங்களோடு குடும்பத்தோடு இருந்தபோது கூலி வேலை செய்து கொண்டிருக்கும் போதே சிஐடியினர் மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது இரு தடவையாவது வந்து என்னுடைய கணவரை வந்து புனர்வாழ்வு இருந்த விடயங்களுக்காக என்னுடைய கணவரை அடிக்கடி விசாரணை செய்து வீட்டிலே வைத்து விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள். அவர் எந்த விதமான அரசாங்கத்திற்கு எதிரான எந்த விதமான குற்றச்செயல்களையும் அவர் ஈடுபடவே இல்லை. அதன் பின்னர் அப்படி இருக்கும்போது தான் என்னுடைய கணவரை மீண்டும் கொழும்பிலிருந்து 4ஆம் மாடி டிஐடியினர் வந்து வீட்டில் வைத்து பிள்ளைகள் நான் எல்லாரும் இருக்கும்போது என்னுடைய கணவரை அழைத்து சென்றார்கள். அது வந்து 2014 11ஆம் மாதம் 6ஆம் தேதி என்னுடைய கணவரை மீண்டும் அழைத்து சென்று 4ஆம் மாடியிலும் பூசாவில் 9 மாத காலமாகவும் பின்னர் தற்சமயம் இப்போது மயசின் சிறைச்சாலையிலும் இப்போ 1 வருட காலமாக என்னுடைய கணவருக்கு எந்த விதமான முடிவுகளுமின்றி வழக்குகளுமின்றி என்னுடைய கணவர் ஜெயிலில் வாடிக்கொண்டு இருக்கின்றார், துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இந்நிலையில் நானும் எனது பிள்ளைகளும் சரி இக்கட்டான சூழ்நிலை மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலையும் பிள்ளைகள கல்வியிலிருந்து சாப்பாடுலேருந்து மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றோம். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் பல்வேறு அழிவுகளை சந்தித்திருந்த நிலையில் மஹிந்தவின் ஆட்சியை தோற்கடித்து நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தல் என்பவற்றில் மஹிந்தவின் கூட்டணியை நிராகரித்திருந்தனர். இந்த நிலையில் தேசிய கட்சிகளை உள்ளடக்கிய புதிய தேசிய அரசாங்கம் நாட்டில் நல்லாட்சி ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வரும் நிலையில் சுமார் 5 தொடக்கம் 20 வருடங்கள் வரை அரசியல் கைதிகள் எந்தவித நீதிமன்ற நடைமுறைகளுமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் என்ற விடயமானது அரசாங்கம் சொல்வது போல் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலும் இன்று தொடர்வதுதான் தமிழ் மக்களின் துரதிர்ஷ்டமாகும். அத்துடன் தொடர்ந்தும் பயங்கரவாத தடைச்சட்டம் நாட்டில் அமுலில் இருக்கின்றது. புலிகளை அழித்து விட்டோம் என்று கூச்சலிடுகின்ற தென்னிலங்கை அரசியல் சக்திகளுக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு
தைரியமில்லை. இதேவேளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் பல மனித உரிமை அமைப்புகள் பயங்கரவாத தடைச் சட்டத்தை இலங்கையில் அரசாங்கம் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றன. புதிய அரசாங்கம் தமிழ் மக்களின் நீடித்த பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்க நடவடிக்கை எடுக்கும் என வாக்குறுதிகளை வழங்கிய போதும் அவை இன்றும் எட்டா கனியாகவே உள்ளன. ஒரே ஒரு பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை, மற்ற ஆம்பளை பிள்ளை. அவரும் இந்த படித்து கொண்டிருக்கிறார் மகன். அப்போ எங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு உதவி இல்லை, ஆம்பளை உதவியே இல்லை. அதால் பிள்ளை சரியாக கஷ்டப்படுறாள். அவள் தான் வேலைக்கும் போகணும், கடைக்கு போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். எனக்கும் மாறி காலத்தில் வருத்தம் வந்துடும், இழுப்பு. அப்போ எல்லா வேலையும் ஒரு பிள்ளையே செய்கிறான்டா அவ்வளோ கஷ்டம். வீட்டில் ஒரு ஆம்பளை உதவியே இல்லை எங்களுக்கு. இரவில் நாங்கள் தனியாக படுக்க வேணும், அவ்வளோ கஷ்டம். இந்த பிள்ளைக்கு வருத்தம் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்கள் இல்லை. பக்கத்தாக்கில் போய் நாங்கள் செஞ்ச வேணும். இனியாவது எங்களுக்கு இந்த நல்ல ஆட்சியில் ஒரு விடுதலை, இந்த பிள்ளைகளை குடும்பமாக சந்தோஷமாக நாங்கள் பார்க்க வேணும். எங்களுக்கும் வயது போட்டுது. இனி இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையிலையாவது நாங்கள் இவ்வளோ காலமும் இருக்கிறோம். எங்களுக்கு இனியாவது இந்த பிள்ளைகளை சந்தோஷமாக இருக்க இந்த நல்ல ஆட்சியிலே எங்களுக்கு உபகாரம் எங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஜனாதிபதிக்கு ஓட் பண்ணதே நாங்கள் இந்த பிள்ளைகள இதை நினைச்சு தான் ஓட் பண்ண நாங்கள். ஏன்னா இந்த கட்டாயமாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு வந்து நல்ல ஒரு முடிவு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஓட் பண்ணாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கல. இன்னும் நாங்கள் கழுகையும் கண்ணீரும் சோறும் தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்பாவில் எனக்கு சரியான விருப்பம். என் அப்பன் ஜெயிலுக்கு இருக்கிறார். நான் ஜீசனுக்கு தனியாக நடந்து தான் போகிறேன். நான் எல்லாரும் அப்பாவையோட வரினம். எந்த அப்பா மட்டும்தான் என்னோட இல்லை. எந்த அம்மா மட்டும்தான் தனியாக உழைக்கிறா. என் அப்பா வந்தால் நல்லா உழைப்பார். நான் நல்லா சந்தோஷமாக படிக்கலாம். இப்போ இருக்கிற ஜனாதி மாமா என் அப்பாவை விடுதலை செய்யுங்க. என் அப்பா வந்தால் பிறகு நான் அம்மாவோட சந்தோஷமாக இருப்பேன். பல வருடங்களாக சிறைக்கூடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தமது விடுதலை தொடர்பாக புதிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளடங்கிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட கையுடன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அவர்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வு இழுத்தடிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் முற்பகுதியில் தமக்கு பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு பூராகவும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு, கிழக்கு உட்பட தலைநகர் கொழும்பிலும் பொதுமக்களால் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்ந்த நிலையில் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கைதிகளுக்கு அறிவித்திருந்தது. இதனையடுத்து அரசியல் கைதிகள் 6வது நாள் தமது போராட்டத்தை கைவிட்டனர். நான் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் பேசின பொழுது அரசியல் கைதிகள் தாமதமில்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக அவர்களை விடுதலை செய்யும் கர்மம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வார மாதம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதிக்கு முன்பதாக அந்த கர்மம் முன்னடைய வேண்டும். பாரதூரமான வழக்குகளை தவிர ஏனைய வழக்குகளில் கைதிகளை விடுவிக்கலாம் என்ற கருத்தை நீதி அமைச்சர் எங்களுக்கு கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் கைதிகளுடைய விடுதலை நடைபெற வேண்டும் என்று கோரிய பொழுது ஜனாதிபதி எவ்விதமான தயக்கமும் இல்லாமல், எவ்விதமான தாமதம் இல்லாமல் அந்த நிலைமையை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் கைதிகளை விடுதலை செய்யலாம் என்ற வாக்குறுதி எனக்கு தந்தார். அவ்விதமான ஒரு கட்டளையை தான் நீதி அமைச்சருக்கும் அனுப்பி வைப்பதாக அவர் எனக்கு கூறியிருந்தார். அரசாங்கம் கொடுத்த உறுதிமொழிகளை பாதுகாக்க வேண்டியது என்பது அவசியம். இதற்கு முன்பும் இந்த கைதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். முன்னர் இருந்த மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆட்சியில் அவர்களை ஒரு ஸ்பெஷல் கோர்ட், பிரத்யேக நீதிமன்றங்கள் விசாரித்து விடுவிப்பதாக கூறப்பட்டது. அது முழுமையாக நடைபெறவில்லை. அதே போன்று அவர்களை புனர்த்தாரண முகாம்களுக்கு அனுப்பி அவர்களை விடுவிப்பதாக கூறப்பட்டது. அதுவும் நடைபெறவில்லை. இப்பொழுது 3வது முறையாக 7ஆம் தேதிக்கு முன்பாக அவர்களை விடுவிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறப்பட்டது. அதுவும் இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சிறை கைதிகள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
முதலாவதாக இங்கு ஒரு ஜனாதிபதி அதிகாரமுடையவர், பொது மன்னிப்பு கொடுப்பதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அவர் வேறு யாருடனும் அவர் இது பற்றி ஆலோசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நிச்சயமாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் பல்வேறுபட்ட கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்குவது என்பது இயல்பாக இருந்திருக்கின்றது. அதுவும் ஒரு யுத்தம் நடந்த நாட்டில் பல்வேறுபட்ட நாடுகளில் யுத்தம் முடிந்ததற்கு பிற்பாடு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கு JVPக்கும் வழங்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னரும் இங்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆகவே பொது மன்னிப்பு வழங்க முடியாது என்ற ஒரு விடயம் முதலாவது தவறான விடயம். இதற்கு எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அரசியல் ரீதியாக ஜனாதிபதி முடிவெடுக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் போன்றவை அவர்களை விடுவிப்பதற்கான ஏனைய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஜனாதிபதி ஒரு முடிவை எடுத்து அமைச்சரவைக்கு அறிவிக்க முடியும். அந்த அமைச்சரவை ஒப்புதலுடன் நிச்சயமாக இவர்களை விடுவிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. அதனை அவர்கள் செய்வார்களா என்பதுதான் கேள்வி. பரணகம கமிஷன் அறிக்கையிலும் சரி, அல்லது அதுக்கு முன்பான உடலகம கமிஷன் அறிக்கையிலும் சரி, அல்லது உங்களுக்கு ஐநா சபையினுடைய விசாரணை அறிக்கையிலும் சரி, அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் இந்த அரசியல் கைதிகளுடைய பெற்றோரை பொறுத்தவரையிலும் அரசியல் கைதிகளை பொறுத்தவரையிலும் எல்லோரும் இவர்களுக்கான ஒரு பொது மன்னிப்பைத்தான் கோருகின்றார்கள். நிச்சயமாக அவ்வாறு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கப்படுமாக இருந்தால் அது தமிழ் மக்கள் மத்தியில் இந்த அரசு தொடர்பான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பது மாத்திரமல்ல, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள், தீர்வுகள், இனங்களுக்கிடையிலான இணக்கப்பாடுகள் போன்றவற்றை கொண்டு வருவதற்கும் அது ஒரு முதல் படியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு பாரிய சிக்கல்களுக்கும் அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் வெறுப்புகள் உருவாகுவதற்கும் நம்பிக்கை இனங்கள் உருவாக்குவதற்குமான வழிவகுக்கும். திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொள்கிறது என்னுடைய பிள்ளையை விட சொல்லி. ஆனால் நான் பட்ட துன்பங்களை சொன்னால் ஊடகவியலாளர்கள் அல்ல, பேப்பர் அல்ல, ஜனாதிபதி அல்ல, கடவுள் கூட கலங்கிடும். இந்த பிள்ளையை தேடி நான் போய் ஒவ்வொரு சிறைகளுக்கையும் ஒவ்வொரு இடங்களுக்கையும் பூந்து என்னுடைய அந்த காலங்களை தனிமையில் கழிக்க நான் பட்டது மிகவும் கொடூரமானது. ஆனால் அந்த கொடூரமெல்லாம் அழிஞ்சு போகும் என்னுடைய பிள்ளை வந்தான்னு நான் நினைக்கிறேன். ஒரு தாய் ஒரு பிள்ளையை சிறையில் விட்டோ அல்லாட்டி காண வைத்து விட்டோ தேடி போகும் பொழுது அவள் அனுபவிக்கும் துன்பங்கள் விளங்கி கொள்ளும் இனம். அதிலும் ஏதோ நான் கும்பிட்ட தெய்வங்கள் என்னை அந்தந்த நேரங்கள் கையில் பிடிச்சி வெளியில கொண்டு வந்து என்னை காப்பாற்றி இந்த அளவில் பிள்ளையை காட்டி தந்ததுக்கு நன்றி. திரும்பவும் நான் நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளை கட்டாயமாக இந்த 7ஆம் தேதி வருவான். அவன் சிறையில் இருந்து சிறகு விரிச்சானோ இல்லையோ, நான் இந்த வீட்டிலிருந்து சிறகு விரித்து சென்று விடுவேன் எனது பிள்ளையை கூட்டிக் கொண்டு வரதுக்கு. அதனால நம்பி இருக்கிற எங்களுடைய ஒரு நம்பிக்கையை வீணாக்காம எங்களோட தெய்வத்துக்கு இணையான எங்கள் ஜனாதிபதி ஐயா ஏழைகளை பார்த்து கட்டாயம் இறங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் மீண்டும் அதுகள் இந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இப்போ ஏற்கனவே வயிறு வாயெல்லாம் அவிஞ்சு மிகவும் நோயாளியாக இருக்கிற அந்த பிள்ளையை பெற்ற அம்மா, நாங்கள் சகோதரங்கள் திரும்பவும் அந்த நோய்க்கு எங்களை நோயாளியாக தள்ளி வருத்தக்காரராக என்று ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவில் விடாமலுக்கு எங்களோட வாழ்க்கையில் வசந்தம் வீசுகிற அளவில் ஒரு கட்டாயம் எங்களோட பிள்ளைகளை தருவார் நம்புகிறேன், செய்வார். அதாவது சாதி மதம் இனம் அதுகளை பார்க்காமலுக்கு அவரது அதிகாரத்தின் கீழ் வாழ்வர் நாங்கள் அவர்கள் பிள்ளைகளோட நம்பி எங்களுக்கு இந்த உதவியை அவர் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆணித்தனமாக நான் இருக்கின்றேன். குறிப்பாக அரசியல் கைதிகள் விடயத்தில் அரசாங்கம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்காது போனால் அவர்கள் மீண்டும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அரசியல் கைதிகளின் போராட்டத்திற்கு தமிழ் அரசியல்வாதிகளும் பங்களிப்பு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது பிள்ளைகளை காண துடிக்கும் பெற்றோர், குடும்ப தலைவர்கள் இல்லாமல் அல்லலுறும் மனைவியர், தந்தையின் பாசத்துக்காக ஏங்கி தவிக்கும் பிள்ளைகள், இவர்களின் துயரங்களை துடைப்பது எப்படி? நல்லாட்சி, இன ஒருமைப்பாடு என்று பேசி வரும் இலங்கை அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் மனிதாபிமான பார்வையை செலுத்த வேண்டும். குறித்த அரசியல் கைதிகள் தமது குடும்பத்துடன் தமது மனைவி பிள்ளைகளுடன் தமது சகோதரங்களுடன் தமது பெற்றோருடன் சந்தோஷமாக சமூக வாழ்க்கை வாழ வேண்டும், தமது குடும்பத்தின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும், தமக்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக கோருகின்றார்கள். ஆகவே இந்த அரசியல் கைதிகளின் நிலைமை குறித்து இவர்களும் மனிதர்கள், இவர்களுக்கு மனித உரிமை இருக்கின்றது, அவர்களும் சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான பொது மன்னிப்பினை இந்த அரசாங்கம் வழங்கி அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது அவர்களின் குடும்பத்தாருடைய ஒரே எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது.
திசைகள்.